வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்ம எல்லோர் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான். வெறும் 30 நாள்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் ஒரு பைசா கூட முதலீடு இல்லாம. கேக்குறதுக்கு கொஞ்சம் சினிமாட்டிக்கா நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கூட பெரிய தொகையை சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டான உழைப்பும் சரியான அணுகுமுறையும் வேகமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 30 நாளுங்கிறது ரொம்ப கம்மியான டைம். சரி, அந்த ரகசியமான 5 ஈஸியான வழிகளை பார்க்கலாம். இந்த வழிகள்ல நீங்க கண்டிப்பா 1 லட்சம் ரூபாயை தொடலாம். இல்லைனா அதுக்கு ரொம்ப பக்கத்துல போலாம். இப்போ ஆன்லைன்ல எல்லாரும் ஏதாவது ஒண்ணு கத்துக்க ரெடியா இருக்காங்க. என்ன சொல்லி கொடுக்கலாம்? உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோடிங், இங்கிலீஷ் பேச வர்றது, கிட்டார் வாசிக்க தெரிஞ்சது, இல்லைனா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்றதுன்னு எதுல நல்ல திறமை இருக்கோ அதை ஒரு கோர்ஸா இல்லைனா ஒரு தனிப்பட்ட கிளாஸா ஆரம்பிக்கலாம். எப்படி சம்பாதிக்கிறது? உங்க ஃபீல்ட்ல ஒரு ஹை வேல்யூ டாபிக்கை செலக்ட் பண்ணுங்க. 30 நாளுங்கிறதுனால ஒரு சின்ன இன்டென்சிவ் பூட் கேம்ப் மாதிரி ஆரம்பிங்க. ஒரு மாணவர்கிட்ட இருந்து ஒரு $200 கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் சார்ஜ் பண்ணா கூட ஒரு 7 மாணவர்கள் சேர்ந்தாலே நீங்க இலக்கின் ஒரு பகுதியை அடைஞ்சிடலாம். முக்கியமான டிப்ஸ்: வாடிக்கையாளர்களை சீக்கிரமா பிடிக்கிறதுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு இலவச வெபினார் நடத்துங்க. இதுக்கு முதலீடு எதுவுமே தேவையில்லை. உங்களோட நேரமும் அறிவும் தான் மூலதனம். ஃப்ரீலான்சிங்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், டைப்பிங், டிசைனிங், எழுதுறதுன்னு. ஆனா ஒரு மாசத்துல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். எந்த வேலைகள்? SEO கட்டுரைகள் எழுதுறது, லோகோ டிசைன் பண்றது, வீடியோ எடிட்டிங் பண்றதுன்னு டிமாண்ட் அதிகமா இருக்கிற வேலைகளை எடுங்க. எப்படி சம்பாதிக்கிறது? சின்ன சின்ன வேலைகளை நிறைய எடுக்காம பெரிய கிளையண்ட்களை பிடிங்க. ஒரே ஒரு நிறுவனத்துக்கு அவங்களுடைய மார்க்கெட்டிங் வேலைகள் எல்லாத்தையும் மொத்தமா பண்ணி தரதா ஒரு கான்ட்ராக்ட் பேசுங்க. 30 நாள்ல ஒரு 3-4 பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தா போதும். முக்கியமான டிப்ஸ்: ஃபைவர், அப்வொர்க் மாதிரி தளங்கள்ல உங்க ப்ரொஃபைல ப்ரொஃபஷனலா வச்சுட்டு மத்தவங்களை விட வேகமாவும் நல்ல தரத்துடனும் வேலை பண்ணி தரதா உத்தரவாதம் கொடுங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், மத்தவங்க பொருளை வித்து கமிஷன் வாங்குறது. இதுல ஒரு பைசா முதலீடு தேவையில்லை. என்ன பொருள்? அதிக கமிஷன் கிடைக்கிற டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆன்லைன் கோர்ஸ்கள், சாஃப்ட்வேர்கள் இல்லைனா இபுக்ஸ் மாதிரியானவற்றை தேர்ந்தெடுங்க. எப்படி சம்பாதிக்கிறது? உங்க சோஷியல் மீடியா இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்புகள்ல நீங்க ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு நம்புற ஒரு பொருளை பத்தி நேர்மையா ரிவ்யூ பண்ணுங்க. இங்க ட்ரிக் என்னன்னா, அதிக விலை உள்ள பொருட்களை விற்க முயற்சி பண்ணுங்க. ஒரு பொருளின் விலை 20,000 இருந்து அதுல உங்களுக்கு 20% கமிஷன் கிடைச்சா ஒரு விற்பனைக்கே 4,000 ரூபாய். நீங்க 25 விற்பனை செஞ்சா போதும் 1 லட்சம் ரூபாய் இலக்கை எட்டிடலாம். முக்கியமான டிப்ஸ்: சும்மா விளம்பரம் பண்ணாம அந்த பொருளை பத்தி ஒரு விரிவான கைடு வீடியோ பண்ணி அது மூலமா மக்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்கீங்கன்னா அங்க நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த அறிவை இப்போ காசாக்கலாம். என்ன கன்சல்டிங்? உதாரணத்துக்கு நீங்க ஒரு அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா இருந்தீங்கன்னா சின்ன கடைகளுக்கு GST ஃபைலிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு மாசத்துல இதை செய்ய ஒரு சில நிறுவனங்களுக்கோ இல்லை தனிநபர்களுக்கோ கன்சல்டிங் பண்ணலாம். எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு சார்ஜ் பண்ணாம 30 நாள் கன்சல்டிங் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்ஸட் அமௌண்ட் பேசுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அந்த கன்சல்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம்னு கூட பேசலாம். இது கிளையண்ட்டுக்கு நம்பிக்கை கொடுக்கும். முக்கியமான டிப்ஸ்: லிங்க்டின் போன்ற தளங்கள்ல உங்க அனுபவத்தை பத்தி ஆழமான போஸ்ட் போட்டு நீங்க இந்த கன்சல்டிங் வேலைக்கு எவ்வளவு அனுபவம் உள்ளவர்னு காட்டுங்க. இப்போ சின்ன வியாபாரங்கள் எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியா மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. என்ன வேலை? அவங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட, கண்டென்ட் கிரியேஷன், விளம்பரம் பண்ண, கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல உதவி செய்யலாம். எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு மாசத்துக்கு 25,000 இருந்து 30,000 ரூபாய்னு ஒரு கடையோ இல்லைன்னா ஒரு பிசினஸ் அணுகி அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை எடுங்க. இந்த மாதிரி 4 பிசினஸை 30 நாள்ல நீங்க பிடிக்க முடிஞ்சா 1 லட்சம் ரூபாயை ஈஸியா சம்பாதிக்கலாம். முக்கியமான டிப்ஸ்: முதல்ல ஒரு சின்ன கடைக்கு இலவசமா 7 நாள் பண்ணித்தாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா அவங்களே உங்களை ரெகுலரா வேலைக்கு வச்சுப்பாங்க. கடைசியா ஒரு வார்த்தை மக்களே, இந்த 5 வழிகள்லையும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுறது உங்க நம்பிக்கை, வேகம், உழைப்பு. சாதாரணமா செஞ்சா சாதாரண சம்பாத்தியம் தான் வரும். 30 நாள்ல ஒரு பெரிய இலக்கை அடையணும்னா நீங்க சாதாரணத்துக்கு அப்பாற்பட்ட உழைப்பு போடணும். டெய்லி 10-12 மணி நேரம் வேலை செய்யணும். பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணணும். தோல்விகள் வரும், ஆனா சோர்வடையாம அடுத்த வழியை பார்க்கணும். முயற்சி திருவினையாக்கும். இந்த வழிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி மக்களே.